الله عليه وسلم إن المؤمن لا يدرك بحسن خلقه درجة القائم الصائم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே அல் அஹ்லாக்குல் தய்யிபா, நல்ல நற்குணங்களை வளர்த்துக் கொள்வது எப்படி என்ற ஒரு தலைப்பு போட்டு தரப்பட்டிருக்கின்றது. ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையிலே நற்குணம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு அடிப்படை விஷயங்களில் ஒன்றாக கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே விளிக்குகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹு தஆலாவுடைய அருளின் காரணத்தினால் தான் நீங்கள் ஒரு மென்மையான போக்குள்ளவராக ஆக்கப்பட்டீர்கள். நீங்கள் கடின போக்குள்ளவராகவும் இறுகிய உள்ளம் உள்ளவராகவும் இறுக்கமான வார்த்தைகள் உள்ளவராக ஆக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய தஅவா பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்ற வேளையிலே உங்களை பார்த்த கண்ட மக்கள் உங்களை விட்டு விரண்டோடியே போயிருப்பார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும், அதிலும் ஒரு தன்னுடைய உடை நடை பாவனை செயற்பாடுகளை ஒரு தஅவாவாக அமைத்துக் கொண்ட ஒரு தௌஹீத்வாதியுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவனிடத்திலே அல் அஹ்லாக் என்கின்ற இந்த நற்குணம் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அது இருக்கும்போதுதான் அவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்திய கொள்கை மற்றவர்களிடத்திலே எடுபடும். இல்லாத பட்சத்திலே இவன் எவ்வளவுதான் ஒரு சிறந்த அறிஞனாக இருந்தாலும் அல்லது எவ்வளவுதான் பெரிய ஒரு பலசாலியாக இருந்தாலும் எவ்வளவுதான் ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் மனிதர்கள் இவனிடத்திலே இருந்து அடைகின்ற பிரயோசனம் பூச்சியமாக போய்விடும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்களை பற்றி பல்வேறு ஹதீஸ்களிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹுஸ்னி குல்கிஹி தரஜத்தல் காயிமி ஸாயிமி. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய நற்குணத்தின் காரணத்தினால் இரவெல்லாம் நோன்பு நோற்ற, இரவெல்லாம் நின்று வணங்கிய, பகலெல்லாம் நோன்பு நோற்ற ஒரு இபாதத்தாளியுடைய அந்தஸ்தை பெறுகின்றான் இவனுடைய நற்குணத்தின் காரணத்தினால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை பார்க்கின்றோம். இதேபோல அல்லாஹு தஆலாவுக்கு மனிதர்களிடத்திலே மிகவும் பிடித்தது எது, பிடித்தது யாரை என்று கேட்கப்பட்ட பட்சத்திலே நற்குணம் உள்ளவர்களைத்தான் அல்லாஹுக்கு மிகவும் அதிகமாக பிடிக்கும் என்று நபி அவர்கள் பதில் சொன்ன ஹதீஸையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நற்குணத்தையும் இதற்குரிய வழிகாட்டல்களையும் நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நபி அவர்களிடத்திலே இருந்தும் அவர்களுடைய பாசறையிலே பாடசாலையிலே கல்வி கற்ற மாணவர்களான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் இருந்துதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நற்குணத்துக்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு வியாக்கியானம் சொல்ல ஆரம்பித்திருக்கின்ற காலம். அதாவது எல்லோரோடும் மென்மையான போக்கோடு நல்ல போக்கோடு நடந்து கொள்வது, அவன் என்ன கொள்கையில் இருப்பவன் என்றாலும் சரிதான், அவன் என்ன இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல் செய்பவனாக இருந்தாலும் சரிதான், வட்டிக்கு கொடுத்து வியாபாரம் பண்றவனாக இருக்கலாம், நேர்மையான தொழில் செய்யாதவனாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல்ல மோசடி ஏமாற்று பித்தலாட்டம் செய்பவனாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் நமக்கு எதற்கு வம்பு,
நாம எல்லாரோடையும் நல்லா மேவி நல்லவனாக நடந்துகிட்டா அதுதான் சிறந்தது. எல்லாரிடத்திலையும் நல்லவன் என்ற பெயர் எடுக்கணும், இதுதான் நற்குணம் என்றும் சிலர்கள் விளங்கி வைத்திருக்கின்ற ஒரு காலம். என்றால் பிரச்சினை ஒவ்வொருவரிடத்திலேயும் உண்மை, நேர்மை, சத்தியம், வாய்மை என்றுகிட்டெல்லாம் சவால் விடக்குள்ள, கூச்சல் விடக்குள்ள பலருடைய எதிர்ப்பு காலாக வேண்டி வரும். அதெல்லாம் எதற்கு என்று நினைத்து எல்லோரிடத்திலையும் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வதுதான் ஒரு நட்புலசீலனுடைய உண்மையான வடிவம் என்று விளங்குபவர்களும் இருக்குகின்றார். அதனால் தான் நான் சொல்கின்றேன், இந்த நற்குணம் ஒருவரிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்களுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வழிமுறையில இருந்துதான் எடுக்க வேண்டும். நாம கற்பனை பண்ணுவதையெல்லாம் அல்லது யார் யாரோ எழுதுவதை சொல்லி வைத்ததை எல்லாம் நற்குணத்தினுடைய ஒரு வரைவிலக்கணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுடைய சிறப்பு சம்பந்தமாக பல்வேறு ஹதீஸ்களிலே கூறி வைத்திருக்கின்றார்கள். குர்ஆனிலேயும் நிறைய வருகின்றது. நபி அவர்கள் சொல்லி வைக்கின்றார்கள், என்னுடைய சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், வானத்துக்கு நட்சத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல என்னுடைய உம்மத்துக்கு சஹாபாக்கள் மிகவும் முக்கியமானவர்கள். எப்போது இந்த வானத்தை விட்டும் நட்சத்திரங்கள் நீங்கி விடுகின்றனவோ வானத்துக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த அழிவு வர ஆரம்பித்துவிடும் என்று சொல்லுகின்றார். அப்ப வானத்தை விட்டு நட்சத்திரம் நீங்கிறேன்டா என்ன? குர்ஆன்ல வந்திருக்கின்றது, உலக இறுதி நாள், உலக அழிவினுடைய அந்த அறிகுறிகள்ல உண்டாக நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே அணைய ஆரம்பித்து விடும், நூந்து போக ஆரம்பித்து விடும். அந்த காலம், அந்த நாள் வந்தவுடனே என்ன நடக்கும்? வானம் அப்படியே கொதித்து கடல் அலை போல ஆகி ஒன்றும் இல்லாமல் போய்விடும், வெடித்து சிதறிவிடும். அப்ப இந்த வானம் நிலை பெற்று இருப்பது எதுவரைக்கும்? நட்சத்திரங்கள் அதுல இருக்கும் வரைக்கும் தான். நட்சத்திரம் எப்போது இல்லாமல் போகின்றதோ அப்போது வானத்துக்கும் அழிவு வந்து விட்டது என்று அர்த்தம். இதே போலதான் என்னுடைய உம்மத்தவர்களுக்கு பாதுகாப்பு சஹாபாக்களாக இருக்குகின்றார்கள். இந்த சஹாபாக்கள் எப்போது ஒட்டுமொத்தமாக போய்விடுகின்றார்களோ என்னுடைய உம்மத்துக்கு எச்சரிக்கை வரும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த ஃபித்னாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே சஹாபாக்கள் நற்குணத்தின் உச்சகட்டத்திலே இருந்தார்கள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலாவை அவர்களை பற்றி சான்றிதழ் பகர்கின்றான் அல் குர்ஆனிலே. எப்படி? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி, முந்திக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற முஹாஜிரீன்கள், அன்சாரீன்கள், அதே போல அவர்களுடைய வழி நடக்குகின்றவர்கள் கடைசி காலம் வரைக்கும், நம்முடைய காலத்திலேயும் சரி இனி இதற்கு பிறகும் சரி, அவர்களுடைய வழி நடக்கும் அத்தனை பேரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டான், திருப்திப்பட்டுக் கொண்டான். அவர்களுக்கு நீரோடைகள், ஊற்றுக்கள் எல்லாம் நிறைந்த சுவனத்தை மறுமையிலே தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார், இவ்வளவு பெரிய புகழுக்கு குர்ஆனே அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அவர்கள் சுவனவாதிகள், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்றெல்லாம் சான்றிதழ் கொடுப்பதற்குரிய அடிப்படை காரணங்கள் சஹாபாக்கள் இடத்துல அப்படி நமக்கிட்ட இல்லாத என்ன சிறப்பம்சங்கள் இருந்தன என்று பார்த்தால் பல சிறப்பம்சங்கள். அதுல என்ன? முதலாவது, அவர்கள் இறை நம்பிக்கையில உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள். இறை நம்பிக்கையில உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, மறுமையை பற்றிய நம்பிக்கை, அதே போல தௌஹீதுடைய விஷயத்திலே எது செய்ய வேண்டிய அடிப்படையான தௌஹீதான விஷயம், அந்த தௌஹீதுக்கு மாற்றமான தௌஹீதை இல்லாமலாக்கக்கூடிய விடயங்கள் என்ன, இப்படி இந்த கொள்கைகள் சார்ந்த விஷயத்திலே பூரண தெளிவு அவர்களிடத்தில் இருந்தது. மார்க்க சட்டம் சம்பந்தமாக அவர்களிடத்தில் நல்ல தெளிவு இருந்தது. அதே போல நல்ல குணாதிசயங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. இந்த மூன்றும் அவர்களிடத்தில் இருந்ததுனால
அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இடமெல்லாம் அந்த இஸ்லாம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மக்களால் மக்கள் இந்த இஸ்லாத்தால் கவரப்பட்டார்கள். இஸ்லாத்தை விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அந்த இடத்துல தோன்றியது. அப்ப இந்த வகையில நாம் இந்த 3 பண்பையும் சேர்த்துத்தான் நற்குணம் என்பதும் இருக்க வேண்டும். அதாவது நற்குணம் நான் ஒரு நற்குணசீலன் என்று சொல்லிக்கொண்டு மார்க்க விஷயங்கள்ல இஸ்லாமிய அடிப்படை கொள்கை விஷயங்கள்ல மோசமான சிந்தனையில இருக்கிற ஒருத்தரோட நல்லவர் போல அவரோட அன்பாக பாசமாக நடந்து கொள்வது என்பது, அவருடைய கொள்கையோ மேவி போவது என்பது அது ஒரு நல்லவர் என்பதற்குரிய அஹ்லாக்கும் தய்யிபாவாக கருதப்பட மாட்டாது. இதே போலதான் மார்க்க விஷயத்துல மார்க்கத்தை புறக்கணித்து நடக்கக்கூடிய ஒருவர் அவரிடத்தில் அதை எடுத்து சொல்ற விஷயத்துல தான் அஹ்லாக்காக இருக்கணுமே தவிர நற்குணங்களை கடைபிடிக்கணுமே தவிர அவர் செய்யற எல்லாம் சரிதான் என்கிற அளவுக்கு அவரோடு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதனை கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றான். பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லும் போது லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத என்ற அந்த அல் குர்ஆன் வசனத்திலே இவர்கள் அல்லாஹ் தஆலாவால் சபிக்கப்பட்டார்கள். ஏன் சபிக்கப்பட்டார்கள் என்றால் கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவர்களுடைய சமூகத்திலே சிலர்கள் செய்கின்ற முன்கரான கெட்ட செயல்களை கண்டு இவர்கள் அதனை கணக்கெடுக்காம அதனை தடுக்க மாட்டார்கள். அதனை விட்டுங்க, அவர்களை தடுக்க மாட்டார்கள், கணக்கெடுக்க மாட்டார்கள். அவர் செஞ்சா செய்யட்டும், நாம அவரோட நல்லவர். அப்ப இதுக்கு நபி அவர்கள் வியாக்கியானம் சொல்லும் போது ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், பனு இஸ்ரவேலர்களிடத்தில் சிலர்கள் மது அருந்துபவர்களாக இருப்பார்கள், மோசமான ஹராமான செயல்களை செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த மற்ற நல்லவர்கள் அவர்களிடத்தில் போய் ஒரு தரம் 2 தரம் சொல்லி பார்ப்பாங்களாம். அதை கேட்காம விட்டா சரி நம்மட சொல்ற கடமை முடிஞ்சிட்டு இனி என்ன செய்யற என்று போட்டு அவர்களோட சேர்ந்து அந்த கெட்ட வழக்கத்தில் இவர்களும் பங்கெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் பனு இஸ்ரவேலர்களுக்கு அழிவு வந்ததற்கு காரணம். இன்றைக்கும் கூட ஒரு வியாபாரி மோசமான முறையில வியாபாரங்க அவர் செய்கிறார், ஏமாற்றி வியாபாரம் செய்கிறார், பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறார், அல்லது வட்டியோட தொடர்பு வச்சிருக்காரு. இதெல்லாம் செய்யாத ஒரு வியாபாரி அவருடைய நண்பர் இதை எடுத்து சொல்றார், வியாபாரத்தில் இப்படி செய்யக்கூடாது, அது ஹராம், இது அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வரும், நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், அப்படி இப்படி என்று இவருக்கு தெரிஞ்சதை சொல்றார். இப்ப அவரு சொல்றாரு அவருடைய பாஷையில, அதெல்லாம் இல்லாட்டி இப்ப எப்படியப்பா வியாபாரம் பண்றாரு, எல்லாம் சொல்றதா, எல்லாரும் சொல்லுவாங்க, பொய் சொல்லாம கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லாம ஒரு ஏமாற்றம் இல்லாம ஒரு வட்டி வங்கியோடு தொடர்பு இல்லாம எவன் வியாபாரம் செய்யறான், அது எப்படி வியாபாரம் நடக்குமா? அது சும்மா போத்தி பிடிச்சிட்டு முக்காடு போட்டு இருக்க வேண்டியதா முறை இல்ல, நஷ்டமா போகும். இப்படி சொன்ன உடனே இப்படி 2 பேர்கிட்ட சொல்லுவாரு, 3 பேர்கிட்ட சொல்றாரு, எல்லாரும் பதிலுங்க அப்படித்தான் இருக்கு. அப்படி எல்லாம் செய்யலாப்பா, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதெல்லாம் ஒரு காலத்துல முடிஞ்சு போயிட்டு. இப்ப வட்டி இல்லாம வியாபாரம் செய்யறங்கிறது முடியுமா? ஏமாற்று இல்லாம பொய் இல்லாம ஒரு பொருளை அதனுடைய உண்மை தன்மையை விட மிகைப்படுத்தி சொல்லி விற்கிற இதெல்லாம் இல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா? என்ற உடனே இவரும் பார்ப்பாரு, இவனுங்க அப்படித்தான் சொல்றான், அவனுங்க அப்படித்தான் சொல்றான், இவனுங்க அப்படித்தான் சொல்றான், அப்ப நாம தான் ஒருவேளை உலகம் புரியாத ஆளா இருக்கமோ கண்டு போட்டு என்ன செஞ்சிருவாரு, கடைசியாக அவருங்க அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவாரு. அப்ப அவர் தனக்கு தானே நியாயம் சொல்லிக் கொள்வாரு, நாம மற்றவனோட எண்ணத்துக்கு பகைக்க, அவன் செய்யறான் இவன் செய்ய நமக்கு விருப்பம் வேண்டா, செய்ய வேண்டியது தானே. அதான் மற்றவரோட பிரச்சனைப்பட்டுக்கிட்டு எடுத்து சொல்லிட்டு இது கூடாது அது கூடாது என்று தர்க்கம் செஞ்ச மனுஷனா கடைசியில முகப்பத்து தான் உடைஞ்சு போகும். அதனால அதையெல்லாம் விடுவோம், அல்லது நாமளும் சேர்ந்து அதே போலதான், அதுதான் ஊரோட ஒத்து வாழு, ஊரோட உள்ளதுதான் உதுமாலை வைக்கும் என்றது போல அப்படியே இருந்து போட்டு வேலையை பார்ப்போம் என்ற முடிவு சிலர்கள் எடுத்து விடலாம். இப்படி எடுத்து விட்டா இதற்கு அஹ்லாக்கும் தய்யிபா, இவர் நல்ல ஒரு நற்குணசீலர், நல்ல எல்லாரோடையும் நல்லா நடந்து கொள்றாரு, சுன்னா வழியில சஹாபாக்களுடைய அந்த அஹ்லாக்குகளை பெற்றிருக்காருன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இவர் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இல்லை, இவரு உண்மையை எடுத்து சொல்றதுக்கு உள்ள அந்த திராணியை இழந்து விட்டார். மற்றவர்களிடத்துல தீய குணம் கொண்டவர்களிடத்துல இவர் விலை போய்விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள்
எவ்வளவோ உயிர் போகக்கூடிய கஷ்டங்கள் கூட, இன்னல்கள் கூட, பிரச்சனைகள் கூட வந்தன. வறுமை என்ற ரூபத்தில் வந்தது, அதே போல சோதனை என்ற ரூபத்தில் வந்தது, யுத்தம் ஜிஹாத் என்ற ரூபத்தில் வந்தது, உயிர் பிரியும் அல்லது உடல் ஊனமாகும். இப்படி பல ரூபத்தில் இந்த கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் வந்தன. அதையெல்லாம் தாங்கித்தான் அவர்கள் ஒரு அஹ்லாக்குள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினார்கள். மார்க்க விஷயத்தை கற்று அதனை அமுல்படுத்துவதோடு தான் அஹ்லாக்கையும் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இன்றைக்கு சிலரிடத்தில் இருக்கி அமல் இபாதத்துகள் அதில் எல்லாம் பெரிய கவனம் கிடையாது. ஆனா ஆள் நல்ல அஹ்லாக்கான நல்ல கதை பேச்சிலே எல்லாம் நல்ல அன்பாகத்தான் கதைப்பாரு, நல்ல மக்களோட எல்லாம் நல்ல சிறப்பாக கதைச்சு கொடுக்கல் வாங்கலாம் செய்வார். இபாதத் இல்லை, ஹராம் ஹலால் இல்லை. அப்ப இப்படியானவர்களை இத நல்ல அஹ்லாக் என்று சொல்லலாமாண்டா? இதுவும் ஒரு நபி வழியில உள்ள அஹ்லாக் இல்ல. அவர் ஏதோ ஒரு ஷைட்டை எடுத்துக்கிட்டு கட்டாயம் எடுக்க வேண்டியதை விட்டு போட்டிருக்காரு. மார்க்கத்தில கொள்கையில உறுதி இல்ல, தெளிவில்ல, கபர் வணக்கமும் அல்லாவை பற்றிய தப்பு தப்பான நம்பிக்கைகளும் அல்லாஹ்விட்ட கேட்க வேண்டிய செலுத்த வேண்டிய இபாதத்துகளை வேற யார் யாருக்கெல்லாமோ செலுத்த வேண்டிய நிலைமைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர் அஹ்லாக்காக இருக்கிறதுனால, நல்ல பண்புகள் கொண்டவராக இருக்கிறதுனால, நபி அவர்கள் சொன்ன இந்த அஹ்லாக் நல்ல பண்பு கொண்டவர் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்கிற லிஸ்டில் இவர் வந்துருவார். இவர் வர முடியாது. ஏனென்றா அஹ்லாக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் ஏதோ அதற்கு முதல் ஒருத்தரிடத்தில் இஸ்லாமிய கொள்கையில உறுதி இருக்க வேண்டும். மார்க்கத்தை எடுத்து நடக்கிற ஹராம் ஹலால பேணுற விஷயத்திலே அவரிடத்தில் ஒரு ஸ்திரமான நிலைப்பாடு இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து அஹ்லாக் இருந்தால்தான் நூறுன் அலா நூறு, வெளிச்சத்துக்கு மேல மேலும் வெளிச்சமாக அது ஆகுமே தவிர, அது அல்லாத இந்த அடிப்படை விஷயங்களை எல்லாம் விட்டு போட்டு அஹ்லாக்க மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுனால அது நபி அவர்கள் எந்த அஹ்லாக் இருந்தா அந்த மனிதன் நல்லவனோ, இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோற்றவனுடைய அந்தஸ்தை பெறுவான் என்று விவரித்தார்களோ அந்த நிலைமைக்கு ஆக முடியாது. அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் தெரிந்த நற்குணங்கள் இன்றைக்கு நாம நற்குணம் வந்தா அதனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சுக்கணும். அதுவும் நற்குணங்கள் தான். ஒருவரை கண்ட சலாம் சொல்றது, அவருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்வது, இப்படி அவரிடத்துல அன்பான வார்த்தைகளால கதைக்கிறது, இதுவும் நற்குணம் தான். அதனை பற்றியும் நாம பார்ப்போம். ஆனால் இதைவிட பெரிய நற்குணங்கள் நிறைய இருக்குகின்றன. அந்த நற்குணங்களை எல்லாம் அதை நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது போல இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஆகி போய்விட்டது. சஹாபாக்களுக்கு அது இருந்தது. அதெல்லாம் இருந்ததுனாலதான் மௌத்தாகிறதுக்கு முதலே சொர்க்கவாதிகள் என்ற பட்டத்தை அவர்களால பெற முடிந்தது. அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தவஹியத்து இஸ்லாத்துக்காக என்னால என்ன தியாகம் செய்ய முடியும், ஒவ்வொருவரும் இஸ்லாத்துக்கு எந்த அளவுக்கு தியாகம் செய்ய முடியும் என்கிறத வரையறுத்து அந்த தியாகத்தை இஸ்லாத்துக்கு செய்வது இருக்கின்றதே, இது ஒரு மனிதனுடைய மிக உயர்ந்த ஒரு நல்ல குணத்தினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அவர் இஸ்லாத்தை சரிவர புரிந்திருக்கின்றார் என்பதனுடைய வெளிப்பாடு. அதனாலதான் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யறதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்றார். அப்ப இந்த அஹ்லாக்கு விஷயத்துல இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று சொன்னா, ஆக மிஞ்சி மிஞ்சி போனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு மனிதனுக்கு நல்லவன் என்ற பட்டத்தை எப்ப கொடுக்குதோ, அவன் ஒரு தொழுகையாளியாக இபாதத்துள்ளவனாக மற்றவர்களோட வம்பு தும்புக்கு போகாம ஹராம் ஹலால பேணி வாழ்ந்து கொண்டான்டா அவர் ஒரு நல்ல அஹ்லாக் உள்ளவர். அதை விடவும் அவரிடத்தில் இருக்க வேண்டிய அஹ்லாக்குகள் நிறைய இருக்கு. இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் மேற்கொள்வது என்கிறத இன்றைக்கு அஹ்லாக்குகளுடைய லிஸ்டில இருந்து நாம எடுத்து விட்டோம் போலதான் இன்றைக்கு சமூகத்தில் விளங்கிட்டு இருக்கா. இஸ்லாத்துக்காக தியாகம் செய்வதுண்டா என்ன, இன்றைக்கு நாம என்ன விளங்கி வச்சிருக்கோம்? சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக செஞ்ச தியாகங்கள் அது ஒரு வகை, தாபியங்கள் செஞ்சது அது இன்னும் ஒரு வகை. சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து தியாகம் செய்தார்கள். ஜிஹாது, அந்த உயிருக்கு மேல வேற என்ன இருக்கின்றது? இஸ்லாத்துக்காக கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வரும்போது துணிந்தார்கள். அந்த உயிரை கொடுத்து இஸ்லாத்தை காப்பாற்றுவன் என்ற நிலைமைக்கு வந்தார்கள்.
அந்த அளவுக்கெல்லாம் தியாகம் செய்கிற மனப்பான்மை, அந்த நற்குணசீலனுடைய தன்மையில எல்லாம் நம்மளிடத்தில் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு ஜிஹாது என்று சொன்னாலே நமக்கு பயம் ஏற்படுற அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. ஜிஹாது செய்கிற ஒரு நிலைமை வரல என்று வச்சுக்கொள்வோம், வரல வந்துட்டேன்னு வச்சுக்கொள்வோமே, எத்தனை பேர் அதற்கு தயாராகுவாக என்று சொன்னா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அந்த அளவுக்கு நாம உலக மாயைகள் மோகத்துக்குள்ளதான் இன்றைக்கு மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கு இருந்து வெளிவர இயலாம இருக்கு. அதுதான் இன்றைக்கு உயிர் போறையாம், இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்கிறையாம் என்ற அந்த அளவுக்கு துணிச்சல் எல்லாம் நிறைய பேருக்கு வராத ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. தாபியங்களுடைய காலத்திலே அவர்கள் தீனுக்காக செய்த தியாகம், அவர்கள் இந்த தீனுடைய மார்க்க சட்ட திட்டங்களை, ஹதீஸ் கலையை ஒன்று சேர்ப்பது, ஃபிக்ஹ் கலையை ஒன்று சேர்ப்பது, தஃப்சீர் கலையை உருவாக்குவது, இப்படியான பெரிய பெரிய தியாகங்களை எல்லாம் செய்திருக்கின்றார். அந்த தியாகத்திலேயாவது கொஞ்சம் நமக்கு ஈடுபாடு இருக்குகின்றதாண்டா அதுவும் இன்றைக்கு அழிஞ்சுவோ இல்லாம போன நிலைமையில தான் இருக்குது. எந்த அளவுக்குண்டா யார் யாரோ கஷ்டப்பட்டு நூல்களை தொகுத்து, ஹதீஸ்களை தொகுத்து, தஃப்சீர் விளக்கங்களை தொகுத்து வச்சிருந்து அதை வாங்கி படிக்கிறதுக்கு கூட இல்லை, நிறைய பேரிடத்துல நேரம் இல்லை. உலகம் அந்த அளவுக்கு அவர்களை பிடிச்சி விழுங்கி போட்டு விட்டது. நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. காலையில விடியையும் எழும்பினா இரவைக்கு படுக்கைக்கு போகும் வரைக்கும் எல்லாருக்கும் பிஸி தான், வேலைதான் என்கிற அளவுக்கு அவங்களுடைய ஷெட்யூல் நிறைந்து போய் இருக்கின்றது. அப்ப மார்க்கத்தை படிக்கிறது என்பது ஒரு நற்குணத்தினுடைய வெளிப்பாடு, மார்க்கத்துக்காக தியாகம் செய்வது என்பது ஒரு நற்குணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த அளவுக்குள்ள பெரிய பெரிய நற்குணம் எல்லாம் இன்றைக்கு வழக்கொழிந்து போய்விட்ட விஷயமாகத்தான் ஆகி போயிருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்காக தீனுக்காக சஹாபாக்கள் தியாகம் செய்யத்தான், அந்த நற்குணத்தை வளர்க்கத்தான் அவர்களுடைய ஈமான் மென்மேலும் உறுதியடைந்தது. இன்றைக்கு ஒரு கடை முதலாளி இருக்காரு, கடையில ஒரு சிப்பந்தியும் இருக்காரு. அந்த கடையை பாதுகாக்கிற விஷயத்தில கடை சிப்பந்தியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றா வழக்கமா தெரிஞ்சது. அவர் என்ன செய்வாரு, கடை இரவு யாரோ கடைக்கு நெருப்பு வைக்க வந்தேன்டா அவர் மட்ட பக்கம் திரும்பி, நமக்கு நெருப்பு வச்சா என்ன, தண்ணியை ஊத்தினா என்ன, நமக்கு வேலை செஞ்சா சம்பளம், வேலை செய்யலைன்னா காசு இல்லை, அவ்வளவுதான் நமக்கு, மற்றதை பத்தி நாம எங்க கவனிக்க. உண்மையில அந்த கடை சொந்தக்காரரு அவருடைய மனநிலை அப்படி இருக்கார், அது அவருடைய உயிராக இருக்கு. அதற்கு ஒரு ஆபத்து சொன்னா அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. எந்த நேரத்திலும் அதை தடுக்கிறதுக்கு அவர் துணிந்து வந்து விடுவார், எந்த விதத்திலும் அவர் முயற்சி செய்வார். இதே போலதான் இன்றைக்கு இஸ்லாம் என்பதற்கு தியாகத்தை செய்து இந்த இஸ்லாத்தை நம்முடைய ஈமான வளர்க்காததனுடைய காரணம், இன்றைக்கு இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிறைய பேருடைய மனநிலை ஒரு பெரியதொரு ஒரு அஃபெக்டே அவங்களுடைய மனம் உணர்வதில்லை. இஸ்லாத்துக்கு ஒரு அழிவாம், ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய அழிவாம் என்ற உடனே அதை ஒரு அன்றாடம் கேள்விப்படுற 10-11 உள்ள செய்தியாகத்தான் அதை பார்க்குகின்றார்களே தவிர அது அடுத்தண்டைக்கு அது பழைய கதையா போகுது. பல முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டையாம் இந்த நாட்டில் என்றா அது இன்றைக்கு மட்டும் சூடாரிக்கு, அடுத்த அண்டைக்கு நாளைக்கு அதை பழைய கதையெல்லாம் அப்டேட் இல்லையா உங்கள்கிட்ட, எப்பயோ நடந்ததையெல்லாம் திருப்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சு போயிட்டு ஒவ்வொருவருடைய மனநிலையும் அப்படியே மாறி போய்விட்டது. முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு இழுக்கென்றால் இஸ்லாத்துக்கு ஒரு அழிவு. ஒரு பள்ளிவாசல் எரியூட்டப்பட்டதாம், ஒரு பள்ளிவாசல் அநியாயமாக வெறியர்களால் உடைக்கப்பட்டதாம் என்றா ஒவ்வொருவருடைய மனதில எவ்வளவு கவலை வருகிறதுங்கிறத அவரவரேன்னு செய்யுங்க, நிறுத்து பாருங்க, அளந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எல்லாரும் நினைப்பா அது பள்ளிவாசல்ங்கிறது உலமாக்களோட சம்பந்தப்பட்டது, அது அவதான் பார்க்கணும், பள்ளிவாசலை பற்ற வச்சா அதுக்குரிய முயற்சிகளை அவதான் எடுக்கணும். இன்னும் சிலாக்கள் அது பள்ளிவாசல், அது அரசியலோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது மந்திரிமாரு எம்பிமாரு அரசியல்வாதிகள் தான் அந்த வேலையை பார்க்கணும், நாம பார்க்க முடியும் என்று
இப்படி ஒவ்வொருவருடைய மனதிலையும் நமக்கென்று நாம கலந்துட்டு போவோம். அது பார்க்க வேண்டிய ஆக்கள் பார்ப்பாக என்ற ஒரு சிந்தனை பாடு, ஒரு நிலைப்பாடு இருக்குமாமண்டா இஸ்லாத்துக்கு தியாகம் செய்யக்கூடிய அந்த அஹ்லாக்கை இவர்கள் தங்களிடத்தில் வளர்த்து கொள்ளவில்லை என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அதே போலதான் அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களாமண்டா அதை நான் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை செய்துதான் ஆகுவேன் என்ற நபி அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய, அதனை எடுத்து நடக்கிறதுல தான் எனக்கு உலக மறுமையில வெற்றி இருக்கிறது என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வருது. நபியுடைய சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை வருகிறது. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நற்குணத்தினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள்கிட்ட இந்த அளவுக்கு அந்த இந்த கோணத்தில் உள்ள நற்குணம் வளர்ச்சி அடைந்திருந்தது. நபியவர் ஒன்று சொல்லிட்டார்கள் என்றால் அதற்கு மறு பேச்சு கிடையாது. அந்த பண்பை அவர்கள் வளர்த்து வைத்திருந்தார்கள். அது இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இவர்களெல்லாம் தெரிந்த நிறைய சம்பவங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஒருவர் தங்க மோதிரம் ஒன்று அணிஞ்சிட்டு வராரு. நபி அவர்கள் பார்க்காக அவருடைய கையை பிடித்து விரலில் இருந்து அந்த மோதிரத்தை உருவி, இது உனக்கு ஹராமாக்கப்பட்டதல்லவா, இது உனக்கு தேவையில்லை என்று தூக்கி வீசி எறிந்து விடுகிறார். நபி அவர்கள் போனதுக்கு பின்னால இன்னும் சிலர் வந்து சொல்றாங்க, தங்க மோதிரம் அணியறது கூடாது, ஆண்களுக்கு ஹராம், அதனாலதான் ரசூலுல்லாஹ் கலட்டி வீசி எறிந்தாக. அதை எடுத்து வேற வகையில பயன்படுத்தலாம். நம்முடைய வீட்டு பெண்களுக்கு அணிய கொடுக்கலாம், அதை இது போட்டு காசு எடுக்கலாம், அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான். நீங்க அந்த எறிஞ்சு எடுக்கிறதா நறுக்கி எடுத்து அதை பயன்படுத்துங்க என்று சொன்னதுக்கு அபூதாவுதுல வார ஹதீஸ் அவ சொன்னாகலாம், லா ஆஹுதுஹா வகத் தரஹஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கையில இருந்து விரல்ல இருந்து கையை பிடிச்சி விரல்ல இருந்து அதை உருவி எடுத்து வீசி எறிந்திருக்காங்க. இதுக்கு பின்னாலே அதை நான் போய் எடுத்தேன் என்று சொன்னா அது நபி அவர்களுக்கு நான் என்ன மதிப்பளித்ததாக ஆகும்? வேணாம், அது அப்படியே கிடக்கட்டும் என்று விட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு அவர்கள் கொடுத்த ஒரு மதிப்பு, முக்கியத்துவம். இன்னொரு பெண்மணி நபி அவர்களிடத்துல ஒரு விஷயமாக ஏதோ ஒன்று கேட்க வந்த நேரத்தில் கையில ஒரு காப்பு அணிந்திருக்கின்றார்கள். அப்ப நபி அவர்கள் கேட்கின்ற, அந்த காப்புக்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட்டீர்களா? இல்ல. அப்ப நாளைக்கு மறுமையில இதே போல நெருப்பால ஒரு காப்பை செய்யப்பட்டு அது உங்களுடைய கையிலே போடப்படும், அது அப்ப சந்தோஷமா உங்களுக்கு என்று நபி அவர்கள் கேட்ட உடனே அந்த காப்பை அப்படியே அவர் கலட்டி நபி அவர்களுக்கு முன்னால வைத்து விட்டு, லில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமாக அதை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அப்ப நபி அவர்கள் அந்த சொன்னதை கொஞ்சம் காரமாக சொன்னாங்க. இதுக்கு சக்காத்தை கொடுத்துடுங்க என்று சொல்லி இருந்தா சரி என்று கேட்டுட்டு போயிருப்பான். காப்பையும் கொண்டு விட்டு நீங்க சக்காத்து கொடுக்காம அதை அணிஞ்சிட்டு இருக்கிறீங்க, நரகத்துல நெருப்பால அதே போல சக்காத்து கொடுக்காததுக்காக அந்த காப்பை நெருப்பால செஞ்சு நாளைக்கு அணிவிக்கப்படும், அப்ப சந்தோஷப்படுவீங்களா என்று கேட்டது கொஞ்சம் காரமான வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய தாக்கம் அந்த பெண்ணை என்ன செய்ய வைக்குது? எந்த கையை பார்த்து எந்த காப்பை பார்த்து நரகத்தால நெருப்பால செய்து என்ற கையில் அணிவிக்கப்படும் என்று சொன்னீர்களோ அதுக்கு காரணமா அந்த காப்பே தேவையில்லை என்று தூக்கி வீசிவிட்டு அவர்கள் போய்விட்டார். அவ சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற விஷயத்தில் அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்பு இது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலேயும் இந்த அளவுக்கெல்லாம் சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிலைமைக்கெல்லாம் நம்முடைய அஹ்லாக்குகள் பண்புகள் வளரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஆனால் இன்னும் வளரவில்லை, இன்னும் வளரவில்லை. அந்த அளவுக்கெல்லாம் தியாகம் செய்யறதுக்கு வரவில்லை. அந்த அளவுக்கு தியாகம் செய்கிற அளவுக்கு வந்திருந்தால் அல்லாஹ்வும் ரசூலும் வலியுறுத்திய இந்த ஜகாத் எப்ப சரியாக நடைமுறைப்படுத்துகின்றதோ அன்று முற்றாக வறுமை ஒழியும் என்பது எல்லா அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து. ஆனா வறுமை ஒழியவில்லை. ஏன் ஒழியவில்லை?
உரிய முறையில சக்காத்து கொடுபடுவதில்லை. யாருமே சரியான முறையில கணக்கு பார்த்தெல்லாம் கொடுக்கறது கிடையாது. சும்மா குத்து மதிப்பாக பார்த்து போட்டு ஒவ்வொரு நியாயங்களை கற்பித்து, ஒருத்தருக்கு இப்ப 3 வீடு இருக்குமெண்டா இது எந்த வீடு வச்சுக்கொள்வோம், அதை பஞ்சாதிட பேருக்கண்டு வச்சுக்கொள்வோம், அதை புள்ளட பேருக்கண்டு வச்சுக்கொள்வோம், இதை மொத்த புள்ளட பேருண்டு வச்சுக்கொள்வோம். அப்ப அப்படி பார்த்தா அது அவட வீடா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கெல்லாம் சக்காத்து கொடுக்க தேவையில்லை. 100 பவுன் நகை இருக்குதா, 10 பவுன் இந்த பிள்ளைக்கு, அந்த அப்படி கணக்கு. எப்படித்தான் சக்காத்துல இருந்து தப்பித்துக் கொள்ள வழியோ, கடையில வியாபார சரக்கு பொருள் இருக்கு, அப்ப அதுக்கும் என்ன செய்யற, சரியான முறையில எல்லாம் கணக்கு பார்த்தா லட்சக்கணக்கில் வரும். சும்மா ஒரு குத்து மதிப்பாக பார்த்து போட்டு ஒரு தொகையை எடுத்து இது செய்ய கொடுக்க வேண்டியதான். அது சரியான முறையில கணக்கிட்டு அறவிடுவதற்குரிய ஒரு அரசாங்க அமைப்பும் இஸ்லாமிய கட்டமைப்பும் கிடையாது. கொடுக்கக்கூடிய அளவுக்குள்ள ஈமானிய பலம் நற்குணமும் நிறைய சமூகத்தவர்களிடத்தில் இன்றைக்கு கிடையாது. அதனால அதனுடைய விபரீதத்தை இன்றைக்கு நாங்க பார்க்கின்றோம். இன்றைக்கு எந்த அளவுக்குன்னா ரமலான் காலத்துல சந்தைகள்ல மார்க்கெட்டுகள்ல எல்லாம் பார்த்தா இளம் வயது பெண்கள், இதுவரைக்கும் காணப்படாதவர்கள், கையில பிள்ளைகளோட கல்யாணமே முடிக்காத குமரிகள் எல்லாம் படிக்கட்டுல ஊத்தையில நாத்தத்துக்குள்ள இதெல்லாம் இருந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற 5 ரூபா 10 ரூபா காசிக்காக இது செஞ்சு கொண்டிருக்காங்க. உண்மையிலே இந்த நிலைமையில உண்மையிலே அவங்க அந்த நிலைமையில இல்லாமல் இருந்து ஏதோ ஒரு பேராசையில தான் வாரார்களா, அல்லது உண்மையிலேயே அவர்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறதா என்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான். உண்மையிலே அவர்களுடைய நிலைமை இப்படி 5ம் 10மாக எடுத்துத்தான் வாழ வேண்டிய நிலைமையில அவர்கள் இருக்காக. தன்னுடைய கை குழந்தைகளை தன்னுடைய இள வயதையும் பொருட்படுத்தாமல் அவ ஊருல ரோட்ல இறங்கி பிச்சை எடுக்கிறதுனால ஏற்படுற விபரீதங்களை எல்லாம் பொருட்படுத்தாம அவர்கள் எல்லாம் தயாராகி இருக்கார்கள் என்ற இந்த தொழிலுக்கு உண்மையிலேயே அவரோட வறுமைதான் அந்த நிலைமைக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டுச்சென்று சொன்னா, இதற்கு ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்ட ஒவ்வொரு பணக்காரனும் அல்லாஹு தாலா இடத்துல பதில் சொல்லித்தான் ஆக வேண்டி வரும். அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு துரதிஷ்டவசமான ஒரு நிலைமை. ஏன் இது நடக்குகின்றது என்று சொன்னா, அல்லாஹ் கொடுக்க சொன்ன ஒரு கட்டளையை கொடுக்குகின்ற அளவுக்கு இவரிடத்தில் அந்த ஈமான் வளரவில்லை, அந்த நற்குணம் வளரவில்லை. கொடுக்க வேண்டும் என்ற அந்த தயாள குணம் இவரிடத்துல வளரவில்லை. அதனால இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அவலங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் உலக ஆசை நிறைந்து போய்விட்டது. அதனாலதான் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியதில்லை. குர்ஆன் ஓதுறதுக்கு கூட இன்றைக்கு பெரும்பாலும் நோம்பில்லை, கொஞ்சம் பேர், அது வேற விஷயம். நோம்புல கூட குர்ஆன் ஓத நேரம் எடுக்க முடியாதவர்கள் அவர்களும் நிறைய இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள் நமக்கு வேலை கூடி விட்டது, அதனாலதான் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்று. அப்படி அல்ல. இவர்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நேரங்களை ஒதுக்கி கொள்ற அளவுக்கு மன வலிமை வரல. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தை குர்ஆன் ஓதுறதுக்கு, ஒரு அரை மணி நேரத்தை மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒதுக்கி கொள்ற அளவுக்கு அந்த நல்ல பண்பு அவர்களிடத்துல, பெரும்பாலானவர்களிடத்துல இன்னும் வரவில்லை. எல்லாரும் தத்துவம் பேசுறதுக்கு, சட்டம் பேசுறதுக்கு, தர்க்கம் செய்யறதுக்கு தான் தயாராக இருக்கின்றார்களே தவிர, எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கா நாம எவ்வளவு விஷயம், மார்க்க விஷயம் கரைச்சி குடிச்சாச்சு எல்லாமே. ஆனா அவர்களுக்கு தெரியாத விஷயம் 99% இருக்கின்றது. தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னைக்கு பாருங்க, இந்த ஜும்மா சீடிகள், ஏனைய பயான் நிகழ்ச்சிகளுடைய இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப பொருள் செலவுக்கு மத்தியில செய்து அதனை சீடியாக்கி முன்னுக்கு ஒரு மேசையை போட்டு ஒரு அற்ப விலையில ஒரு 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 முதல் மட்டும்தான் வார விலையில வித்தாலும் கூட கடைசியில கைய கடிக்குது. என்ன செய்யற, கமரா மடிச்சு வச்சு போட்டு வேலையை பார்க்க, இந்த வீடியோ எடுக்கிறதுமான விற்கிறதுமான இதுல நஷ்டப்படுறதுமான. ஏன்டா அடிச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. சும்மா சொன்னா ஆளு கொண்ட எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு மூலையில வச்சா அது வருஷக்கணக்கில் அப்படியே புழுதி பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுல பார்க்கிற பிரயோஜனம் அடைகிறேங்கிறது வாசிப்பு பழக்க மார்க்க கல்வியை வாசிக்கிறதுங்கிறது ஒரு அறிந்து போன ஒரு விஷயமா. இதுகளெல்லாம்
நல்ல குணம் இல்ல, இந்த வகையில உள்ள நற்குணங்களை நாம நிறைய பேரு இதுல பொதுபோக்காக இருக்கின்றோம், வளர்த்து கொள்ளாமல் இருக்குகின்றோம் என்பது ஒரு கவனிக்கத்தக்க விஷயமாகும். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில பொறுமையாக இறை விதியை பொருந்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய நற்குணம். எவ்வளவு கஷ்டமான இக்கட்டான நிலைமைகள் எல்லாம் வந்தும் கூட நற்குணங்கள்ல எதையும் விட்டு கொடுக்காம எடுத்து நடந்திருக்கின்றார்கள். அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அதே போல இன்றைய நடைமுறை வாழ்க்கையில நம்மிடத்தில ஆக சாதாரணமாக ஒரு மனிதன் என்ற பெயரை தாங்குவதாக இருந்தால் என்னென்ன நற்குணம் வேணுமோ அந்த அளவுக்கு நற்குணம் கூட இல்லாம போன 100க்கு 100 சுயநலவாதிகளாக ஆகி போன அவர்கள் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த கோணத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 2 இரவுகளிலையும் அதனை பற்றிய சில தகவல்களோடு நாம் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பெற்றவற்றை கொண்டு நாமும் அமல் செய்து நற்பண்புகளை வளர்த்து கொள்வது எப்படி என்ற ஒரு தலைப்பிலே நேற்றையிலே இருந்து பல விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இஸ்லாமிய வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அதை அறிமுகம் செய்து மிக குறுகிய காலத்துக்குள்ளே மிக விசாலமானதொரு பரப்பை அது பிடித்துக் கொண்டது. இஸ்லாம் அங்கெல்லாம் போய் சென்றடைந்து விட்டது குறுகிய காலத்துக்குள்ளே. முஆவியா உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே உலகத்தின் 4/3 பகுதி வரைக்கும் இஸ்லாம் போய் சென்றடைந்திருந்தது. இதனை சொல்லி காட்டும் போது இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இவ்வளவு விரைவாக இந்த இஸ்லாம் உலகிலே பரந்து பலராலும் கவரப்பட்டதற்கு பல்வேறு காரணிகளை சொன்னாலும் இஸ்லாத்தினுடைய நம்பகத்தன்மை, அறிவியல் உண்மைகளோடு விஞ்ஞானத்தோடு அது ஒத்துப்போனவை, நபி அவர்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், இப்படி பல விஷயங்களை அடுக்குவதோடு அதில் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நபி அவர்களினதும் சஹாபாக்களினதும் நற்பண்புகள், ஏனையவர்களோடு நடந்து கொண்ட அவர்களுடைய அந்த சீரான செம்மையான நடவடிக்கைகள் இருக்கின்றனவே, அவையும் இஸ்லாம் விரைவாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்பதை வலியுறுத்துகின்றார். அந்த வகையில் தான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம், சுமாமத் இப்னு அசால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ஆரம்ப காலத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் எதிரிப்படையிலே இருந்து முஸ்லிம்களை உளவு பார்ப்பதற்காக மதீனாவுக்குள்ளே வந்தவர் பிடிக்கப்படுகின்றார். நபி அவர்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்ட உடனே அவரை ஒரு பள்ளிவாசலுக்குள்ள ஒரு தூண்ல கட்டி போட சொன்னார்கள். 3 நாட்கள் அப்படியே கட்டி போடப்பட்ட நிலையிலே இருக்கின்றார். மஸ்ஜிதுக்குள்ளே அன்றாடம் நபி அவர்களும் சஹாபாக்களும் ஈடுபடுகின்ற அந்த செயல்பாடுகளை உன்னிப்பாக அவதானிக்கின்றார். நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் வந்து கேட்பார்களாம், சுமாமாவே உங்களுடைய ஹால் எப்படி, என்ன நிலைமை உங்களை என்று கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, நான் உண்மையிலே ஒரு குற்றவாளி, என்னை நீங்கள் தண்டித்தால் அந்த தண்டனைக்கு தகுதியான ஒரு ஆள் தான் நான், ஆனால் மன்னித்தால் நான் உங்களுக்கு ரொம்பவும் விசுவாசமானவனாக இருப்பேன் என்று சொன்னார். 3 தடவைகளும் 3 நாட்களும் அப்படியே அவர் சொன்ன உடனே 3வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை அவிழ்த்து விடுங்கள், அவருடைய விருப்பப்படி போகட்டும் என்று சொல்றார். அப்ப அந்த துமாமாங்கிற சஹாபி அவிழ்க்கப்பட்ட உடனே வேறு எங்கும் ஓடி செல்லவில்லை. பக்கத்திலே நான் குளித்து சுத்தமாகுவதற்குரிய இடத்தை காட்டுங்க என்றாக காட்டின உடனே குளித்து சுத்தமாயிட்டு வந்து நபி அவர்களுடைய கையிலே அவர்கள் பையத்து செய்து, நான் இன்றையிலே இருந்து இஸ்லாத்தை தழுவிக்கொள்கின்றேன் என்று. இந்த சம்பவம் பல ஹதீஸ் நூல்களிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். 3 நாட்களுக்குள் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி யாரும் எடுத்துச் சொல்லவும் இல்லை, இஸ்லாத்துக்கு வருமாறு வற்புறுத்தவும் இல்லை, ஆர்வமூட்ட கூட இல்லை.
அவராக மஸ்ஜிதுக்குள் நடக்குகின்ற நிகழ்வுகளை மாத்திரம் அவதானித்துக் கொண்டுதான் இருக்குகின்றார். அப்ப அந்த சஹாபாக்கள் ஒருவரோடு ஒருவர் பழகி கொண்ட விதம், அவர்களுடைய கதைகள், பேச்சுக்கள், உடை நட பாவனைகள், இவற்றை எல்லாவற்றையும் அவதானித்து விட்டு தான் முடிவுக்கு வருகிறார். இதைவிட சிறந்த ஒரு மார்க்கமும் இருக்க முடியாது, இவர்களை விட சிறந்த ஒரு குணசீலர்களும் உலகத்தில் இருக்க முடியாது. எனவே நாமும் இஸ்லாத்துக்குள்ளே இணைவோம் என்ற முடிவை அவர் அதை எடுக்கிறதுக்கு காரணமாக அமைந்தது. அதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், மாற்று மதத்தவர்களோடு கூட நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற அந்த நல்ல பண்பாடு, நல்ல குணங்களை கவனித்து கூட அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் கவரப்படுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறான குணாதிசயங்களை நாமும் பழகிக்கொண்டு மாற்று மதத்தவர்களோடு கூட அவ்வாறு சிறந்த முறையிலே நாம் நடந்து கொள்ள தலைப்பட்டால் நிச்சயமாக அதுவும் ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணியாக, தஅவாவாக, நேரடியான தஅவா ஒரு பக்கம், இது மறைமுகமான ஒரு தஅவா, நம்முடைய செயலை கண்டு அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் கவரப்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் ஒன்று அங்கு இருக்கின்றது. அடுத்ததாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் சஹாபாக்களிடத்திலேயும் இருந்த சில நட்பண்புகள் இன்று அது நம்மிடத்திலே நலிந்து போய் காணப்படுகின்றது, குறைந்து கொண்டே செல்லுகின்றது என்று சொல்லலாம். அவ்வாறான சிலதை நாங்கள் இனங்காட்டி தொட்டு காட்டி கொண்டு செல்வது எல்லாருக்கும் பயன் தரும் என்று நினைக்கின்றேன். அதுல முதலாவது, சஹாபாக்கள்கிட்ட இருந்த மிக சிறந்தது ஒரு பண்பு என்னவென்றால், சிதுக்கு என்னும் உண்மை பேசும் தன்மை அவர்களிடத்தில் முழுமையாக நிறைந்திருந்தது. விளையாட்டுக்காக கூட, வேடிக்கைக்காக கூட பொய் பேசுகின்ற வழக்கம் சஹாபாக்களிடத்திலே கிடையாது. நபி அவர்கள் அப்படித்தான் சஹாபாக்களை பழக்கி இருந்தார்கள், வழக்கப்படுத்தி இருந்தார்கள். என்ன ஒரு நகைச்சுவையாக, கேளிக்கைக்காக ஒரு விஷயத்தை, சிரிப்பூட்டும் விஷயத்தை சொன்னாலும் அதிலையும் கூட பொய் கலக்காமல் இருக்கும், அதுவும் உண்மையாகத்தான் இருக்கும். ஒரு வயதான கிழவி மனுஷி வந்து நபி அவர்களிடத்துல எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு துவா செய்யுங்க என்று சொன்ன உடனே நபி அவர்கள் கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் போக முடியாது என்று கொஞ்சம் ஹாஸ்யமாக சொன்ன உடனே அவ உண்மையில பயந்து போய்விட்டான். அதுக்கு பிறகு நபி அவர்கள் விளக்குகின்றார்கள், எல்லாருக்கும் சொர்க்கம் போவாங்க, ஆனா இளம் வயதாகத்தான் போவார்கள் என்று குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள். சய்யிபாத்தின் வ அபுகாரா, அபுகார்களாகத்தான் பெண்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், சொர்க்கத்துக்குள் பிரவேசிப்பார்கள், கன்னிகளாக. அப்ப வேடிக்கைக்காக கூட நபி அவர்கள் பொய் சொன்னது கிடையாது ஒரு சந்தர்ப்பத்திலே. அதைத்தான் சஹாபாக்களுக்கும் பழகி கொடுத்திருந்தார்கள். நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர்ரி, உண்மை பேசுவது ஒருத்தனை நல்ல செயலின் பக்கம் அழைத்து செல்லும். உண்மை பேசுறவன் ஒரு காலமும் கெட்ட வேலையில செய்ய மாட்டான், அது அவனை செய்ய விடாது. அப்ப உண்மை பேசுவது நல்ல செயல்களின் பக்கம் அழைத்து செல்லும். நல்ல செயல்கள் ஒரு மனிதனை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும். எவ்வளவுக்கு உண்மை பேசுறானோ அவ்வளவுக்கு நல்ல செயல்களுடைய அளவு கூடும். நல்ல செயல்கள் எவ்வளவு கூடுதோ அவ்வளவுக்கு சொர்க்கத்துக்கு அவனுக்கு இடையில நெருக்கம் உண்டாகும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் அவனுடைய சிறிய பெரிய அன்றாட எல்லா நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்மையே பேசுபவனாக இருந்து வந்தால் அல்லாஹு தஆலா அவனை சித்தீகீன்களுடைய பட்டியலிலே பதிவு செய்து விடுகின்றான். ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா. சித்தீகீன்களுடைய பட்டியலுங்கிறது என்ன? சொர்க்கவாசிகள்ல உள்ள படித்தரங்கள்ல நபிமார்கள், அம்பியாக்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இப்படி பல படித்தரம். அதுல சித்தீகீன்கள் என்பது என்ன ஒரு இக்கட்டான கட்டத்தில் கூட அவர்கள் பொய் சொன்னது கிடையாது. சில வேளைகள்ல பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கின்றது இஸ்லாத்தில். அதாவது தனக்கோ தன்னுடைய தீனுக்கோ தன்னுடைய உயிருக்கோ ஆபத்து வருவது நிச்சயமாகிவிட்டது, ஒரு பொய்யொன்றை சொன்னா அதுல இருந்து உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லது கற்பை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது அந்த நேரத்தில் ஒரு பொய்யை பேசுவதற்கு கூட அனுமதி இருக்கின்றது. அதுவும் அனுமதி தானே தவிர
அதிலேயும் நான் உண்மையைத்தான் பேசுவேன், அந்த கட்டத்தில் உயிர் போட கட்டத்தில் கூட நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று இருந்தார்களே அவர்கள் தான் சித்தீகீன்கள், உயர்ந்த அந்தஸ்து, நபிமாருக்கு அடுத்த படித்தரம் அவர்கள்தான். இதே போல ஒருத்தர் பொய்யை பேசுவது கெட்ட செயல்களை செய்ய தூண்டுங்கவரை. பொய் பேச 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 ஒரு பொய்யை சொல்லி அதை நியாயப்படுத்த, அதை மறைக்கிறதுக்கு இன்னும் 2 சொல்லி 1க்கு 9 சொல்லி இப்படியே வாழ்க்கையே பொய்யாக போய் 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 அது என்ன செய்யும் என்றால் நல்ல செயல்களை அவனிடத்திலிருந்து இல்லாமலாக்கிவிடும். பொய் சொல்றது ஒரு மோசமான ஒரு செயல். நல்ல செயல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவரிடத்துல குறைஞ்சி இதாகும்னு சொன்னா என்னடா பொய் சொல்லி தப்பிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டா அவன் தொழாமலங்கி இருப்பான். என்ன அப்படி பள்ளி பக்கம் காணல ஆளு ஜன தொழுன் பண்றீங்க, நான் அங்க தொழுதன் அசர இஞ்ச தொழுதன் யாரு கேட்கிற? அப்ப பொய் சொல்றது இவனுக்கு சாதாரண வேலையா வந்துட்டா எல்லா விஷயத்திலையும் காண்றாக்கள்கிட்ட பொய் சொல்லுவான், மனைவிட்ட பொய் சொல்லுவான், பெத்த தாய் தகப்பன்ட்ட பொய் சொல்லுவான், பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லுவான். இப்படியே அவனோட வாழ்க்கையே பொய்யாகி 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 அதை வச்சு எல்லாம் சாதிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமை அவனிடத்துல வந்து சாராயத்தையும் குடிச்சு போட்டு யாரும் கேட்டா என்ன சாராய வாசம் நடிக்கிருச்சு என்ன சாராயம் என்னமோ என்று சொல்லி சமாளிச்சு இப்படி எல்லா கெட்ட செயலும் ஒவ்வொன்றாக அவனிடத்துல வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எதையும் செஞ்சிருவான், என்ன பொய் சொல்லி மறைக்கலாமே. இப்படியே பொய் பேசி 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 கடைசியில இது எண்ணத்துல கொண்டு போய் விடுமெண்டா நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கذாபா, அல்லாஹு தஆலா இடத்துல கذாபுகளுடைய பட்டியல் இருக்கு, அதுல இவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு விடுவான். கذாபுடைய பட்டியல்ல பதிவு செய்யப்பட்ட கذாபுங்கிறவன் நரகவாசி, உண்மையில பொய் பேசுவோம். நபி அவர்கள் இடத்துல ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 3 பேரை பற்றி கேட்கப்பட்டுச்சான். ஒரு கோள மூமினாக இருக்க முடியுமா? ஆமாம் இருக்கலாம். ஒரு உலோபி மூமினாக இருக்கலாமா? அவனும் இருக்கலாம். ஒரு பொய்யன் மூமினாக இருக்கலாமா? இல்ல, ஒரு பொய்யன் மூமினாக இருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு ஹதீஸ்ல வருகின்ற அர்த்தம். அப்ப ஒரு பொய் சொல்ற வழக்கம் சாதாரணமா எல்லாத்திலையும் பொய் சொல்ற ஒரு இதை வழக்கமாக ஆக்கி கொண்டாருண்டா முழுமையான ஈமான்ங்கிறது அவரிடத்துல இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். சஹாபாக்களிடத்துல என்ன கட்டமாக இக்கட்டான நிலைமையாக இருந்தாலும் உண்மையைத்தான் பேசுகின்ற அந்த வாய்மையாளர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். இதனால் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக கலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்ட உடனே ஆற்றின அந்த உரையிலே முதல்ல சொல்றாங்க, அஸ்ஸிதுகு அமானத்துன் வல் கதிபு கியானத்துன், உண்மை பேசுவது என்பது நேர்மையாளர்களுடைய வேலை, பொய் சொல்லுவது மோசடிக்காரர்களுடைய வேலை. பொய் சொல்லுபவன் நிச்சயமாக மோசடிக்காரர், எதையும் செய்ய துணிந்தவனாக இருப்பான். பொய் சொல்ல பழகிட்டான் என்ற பொய் சொல்லும் வழக்கம் உள்ளவனா இருந்தா அவன் எதையும் செய்வான், தைரியப்பட்டு செய்வான், எண்ணத்தையும் மூடி மறைப்பான், என்ன துரோகமும் செய்வான், கொலையும் செய்வான், செஞ்சு போட்டு பொய்யை கூறி மறைக்கிறதுக்கு முற்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து விவகாரங்களிலும் உண்மையை பேசுவதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு பொய் சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்படுறது எதிலே என்றா நிறைய வியாபாரிகளுக்கு ஏற்படும். அதனாலதான் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு கட்டத்தில் சொன்னாலாம் அத்துஜாரு ஃபுஜ்ஜார் என்றால், துஜ்ஜார் என்றா வியாபாரி, ஃபுஜ்ஜார் என்றா கெட்டவன். வியாபாரி மாதிரி முழு பேரும் கெட்டவன் தான், முழு பேரும் இல்ல, வியாபாரி மாதிரி கெட்டவன்கள் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா போயிட்டு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா வியாபாரத்தை அனுமதித்திருக்கிறதாக நீங்க தானே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள், அப்படி இருக்கக்குள்ள எப்படி வியாபாரிகள் கெட்டவர்களாக ஆகுவது என்றவுடன் தான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த வியாபாரிகள் என்றா அவர்கள் நம்பிக்கை வைக்கப்பட்டால் ஏமாற்றுவார்கள், சதி செய்வார்கள், அவர்கள் அவர்களுடைய வியாபாரத்திலே பொய் கூறுவார்கள், இப்படியான வியாபாரிகள் ஃபுஜ்ஜார்கள், கெட்டவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஒரு விற்பவரும் வாங்குபவரும் அவர்களுடைய சொந்த விருப்பத்தில தான் அவர்களுடைய வேலையை, அந்த வியாபாரத்தை நடத்தி முடிக்கணும். விருப்பம் இல்லாம ஒருவர் தன்னுடைய பொருளை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று அவரை பலவந்தப்படுத்த முடியாது, அவரு இதை இறக்கி நீ வித்துத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவும் முடியாது. அல் பையானி பில் கியார்,
விற்பவரும் வாங்குபவரும் அவர்களுடைய சொந்த விருப்பத்தில் அந்த வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அவர்களுடைய வியாபாரத்தில் உண்மை கூறினால், நேர்மையாக நடந்தால் அவர்களுடைய வியாபாரத்திலே அவர்களுக்கு பரக்கத்து செய்யப்படும். வாங்கினவருக்கு வாங்கின பொருள்ல பரக்கத்து, வித்தவருக்கு அந்த வாங்கின பணத்தில பரக்கத்து. அப்படி இல்லாமல் அவர்கள் பொய் சொல்ல ஆரம்பித்தால் அல்லது மறைத்து உள்ள குற நிறைகளை மறைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்தால் முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, ரெண்டு பேருடைய அந்த வியாபாரத்துடைய பரக்கத்து அப்படியே அழிக்கப்பட்டு இல்லாமலாக்கப்பட்டு போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்ப உண்மைக்கு உண்மையாக பேசி அந்த வியாபாரத்தை அமைத்துக் கொள்வது ஒரு நேர்மையாளர், ஒரு சித்தீக், ஒரு சொர்க்கவாதியினுடைய அடையாளம் என்பதை இதிலிருந்தெல்லாம் நான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேரிடத்துல வியாபாரத்தில் இந்த பண்பு என்பது இல்லாமல் இருக்கு. ஏனைய அன்றாட வாழ்க்கையில் அவர்களிடத்தில் இருந்தாலும் வியாபாரம் என்று வந்துட்டா வியாபாரத்தில் பொய் சொல்லாம இயலுமா என்கிற ஒரு நிலைப்பாடு நிறைய பேரிடத்தில் இருக்கு. தன்னுடைய பொருளை அதனுடைய உண்மை தன்மையை விட மிகைப்படுத்தி சொல்வது, இன்னொருத்தவர்கிட்ட அந்த ஒரு பொருள் ஒன்றை வாங்க போறாராமண்டா அதை எப்படியாவது குறப்படுத்தி ஒரு மோட்டர் சைக்கிளை வாங்க போறாரு. அவரை இது அங்க நெளிஞ்சிருக்கி, அங்க சுழிஞ்சிருக்கி, இங்க அடிபட்டு பெயிண்ட் பூச்சிருக்கி, அது நெஞ்சிருக்கி, இது நெஞ்சிருக்கி என்று சொல்லி 1008 குறையே சொல்லுவார். அதே பைசிக்கலை வாங்கி கடையில வச்சு துறைச்சி போட்டு எண்ணெயை போட்டு போய் கேட்டு பாருங்களேன் விலையே, இனி அதை விட சிறந்த ஒன்று இந்த உலகத்திலே இருக்காது. அப்படி என்ன செய்வாரு, வர்ணிப்பாரு. எப்படி என்று தெரியுமா, இது ஆலப்புல 64. இது சாதாரணமாக வியாபாரிகள்ட்ட இன்றைக்கு ஆகி போய்விட்டு, இதனாலதானோ என்னவோ அவர்கிட்ட வாழ்க்கையில பரக்கத்து இல்லாம இருக்குது. எல்லாரும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு, பெரும்பாலானாக்கள் சொல்ற செய்தி, கடையை திறந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கு 1 லட்சம் போடணும், 2 லட்சம் போடணும், காசு இல்லை, உன்னோட கைமாத்துக்கு ஒரு 10 எடுக்க இயலாதா, 20 எடுக்க இயலாதாண்டு இப்படி. அப்ப இந்த நிலைமை வராம நாம பாதுகாத்துக் கொள்ளணும் சொன்ன, உண்மைக்கு உண்மையாக இந்த வியாபாரத்தை அமைச்சு கொண்டோம் சொன்ன அல்லாஹு தாலா நமக்கு அதுல பரக்கத்து செய்வா. ஒரு அறிஞர் சொல்லி காட்டுறார், அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு ரிசுக்கு கொடுக்குகின்ற முறை எப்படி என்றா, ஒரு கோழி பண்ணையாளன் கோழிகளுக்கு தீன் கொடுக்கறத நாம பார்த்திருப்போம். கோழி பண்ணைக்குள்ள தீனை எடுத்து அப்படியே 4 பக்கமும் நிறைஞ்சிடுவார். அங்கஞ்ச எல்லாம் போய் அலைஞ்சி திரிஞ்சு அந்த தீனத்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் கொத்து கொத்தி கடைசியில அவர் சம்பாதிச்சு மூட்டையை கட்டிட்டு போகலாம். அவருடைய இறைப்பைக்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிடி அளவு தானியத்தை தான் அவர் காலையிலிருந்து மாலை வரைக்கும் செஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஆடி அன்றைக்கெல்லாம் ஓடி திரிஞ்சலாம். முடிவு என்ன, இவ்வளவுக்கு சேர்த்திருக்கார். இதே போலதான் இன்னும் சில கோழி அடகாக்குறதுக்காக இப்படியான சில வேலைகளுக்காக அது இருக்கும். அது ஒரு இடமும் போகாது, அப்படி அவடத்திலே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு ஒரு தட்டைக்குள்ள அந்த உணவை கொண்டு வந்து வச்சு காலடியை வச்ச உடனே அது சாப்பிடுவது, அதுவும் ஒரு அசைவும் செய்யல, ஒரு முயற்சியும் செய்யல, அவடத்தை இருந்துகிட்டு சாப்பிடுவது. அவர் சம்பாதிச்சதும் இவர் சம்பாதிச்சதும் ஒரே அளவுல தான் இருக்கின்றது, வித்தியாசம். அவர் காலையெல்லாம் புலங்கால் புரடியில பின்னங்கால் தலையில திரைக்க ஓடி சம்பாதிச்சதுங்க அதே அளவுதான். இவன் இருந்த இடத்துல இருந்துகிட்டு இந்த கோழி சம்பாதிச்சதுங்க இதே அளவுதான். அப்ப இதுல இருந்து நல்ல ஒரு பாடம், நாம அல்லாஹ் தஆலா சொன்னது போல நம்முடைய எல்லா செயலையும் அமைத்துக் கொண்டோம்னா நம்முடைய எல்லா செயலையும் அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்திக் கொள்வான். அமையத்தவக்கல் அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்வின் மீது பாரஞ்சாட்டி யார் நம்பிக்கை வைக்காரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். அவருடைய விஷயத்தை எல்லாத்தையும் டைமுக்கு சிட்டியான முறையில முடிச்சு கொடுப்பான். அது நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் ஏற்றுக்கொள்றது கஷ்டம் போலதான் இருக்கும். கொஞ்சம் சிரமத்தோடு செய்து பார்த்தால் நிச்சயமாக அதுல உண்மை இருக்குகின்றது என்று தெரியவர். எதை போல சில விஷயங்கள் ஆத்மீய ரீதியாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்றது நடைமுறை வாழ்க்கையில ஒத்துப்போகாது போலதான் இருக்கு. சதக்காவை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சதக்கா செஞ்சா உங்களோட செல்வம் வளரும். வட்டிக்கு கொடுத்தா அள்ளியும் சொல்றான். ஆனா வெளிரங்கத்துல பகுத்தறிவை பார்த்து பயன்படுத்தி பார்க்கக்குள்ள நேர் மாற்றமா இல்ல இருக்கு. வட்டிக்கு கொடுத்தாதான் வளருது. 1 லட்சம் ரூபாய வட்டிக்கு கொடுத்து போட்டு அடுத்த மாசம் எடுத்தா 1,05,000 1,10,000 10,000 ரூபாய் சுளையா உழைச்சாச்சு. சும்மா இருந்து ஒன்றுமே செய்யல. இங்க கை மாறின அங்க இருந்து அதை எடுத்து வச்சுக்கலாம். வீட்டுல இருந்துகிட்டு வியாபாரம் சொன்னா இவ்வளவோ சிரமப்படணும்.
ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த வியாபாரத்துல உங்களுக்கு பரக்கத்து இருக்கின்றது. அதுல சிரமப்படுறது போலதான் தெரியும், அதுல வார வருமானம் உங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வரும், அழிவை கொண்டு வராது. வட்டி இருக்கிறதையும் சேர்த்து அழித்து விடும். சதக்கா கொடுத்தா இன்னும் தாராளமாக அது வளரும். அது நீங்க செய்யற சதக்காவை பொறுத்து 1 10 700 மடங்கு வரைக்கும் அது எடுத்து இரட்டிப்பாக்கி அல்லாஹ் தஆலா தருவான். நீங்க எதுக்காக செலவு செய்றீங்க அந்த சதக்காவை, உங்களுடைய உள்ளத்தில் உள்ள பரிசுத்த தன்மை எவ்வளவுங்கிறத பார்த்து பன்மடங்காக அதை அல்லாஹ் ஆக்கி தருவான்னு சொல்றான். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் போலதான் இருக்குது, ஆனா உண்மை அதுதான் அன்பான சகோதரர்களே. எனவேதான் உண்மை பேசுவது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு நற்குணங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு மகுடமான நற்குணம் என்று சொல்லலாம். ஏனென்றா இந்த பொய் பேசுவதுதான் எல்லா பாவத்துக்கும் காரணமாகிறது. உண்மை பேசுவதுதான் எல்லா விஷயத்திலையும் நாம நன்மை செய்வதற்கு, நல்லதையே செய்வதற்கு காரணமாக ஆகின்றது என்பதை இந்த ஹதீஸ்கள்ல இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே போலதான் நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி வைக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனுடைய ஒரு பொருளாதாரத்தை வியாபாரம் என்ற பெயர்ல பொய் சொல்லி ஏமாற்றி அவன் அடைந்து கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை வாஜிபாக்கி விட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை. ஒரு மனிதனை ஏமாற்றி அவனிடத்திலிருந்து ஒரு ரூபாயை சம்பாதித்துக் கொண்டார்ந்தார், பொய் சொல்லி நம்ப வைத்து அதனால அவர் ஒரு ரூபாவை சம்பாதித்துக் கொண்டார் என்று சொன்னா அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்குகின்றான், நரகத்தை வாஜிபாக்குகின்றான் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாலாம், இன்னும் யா ரசூலல்லாஹ், சின்ன ஒரு வேலைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சொர்க்கமே ஹராமாகுதா, நரகம் வாஜிபாகுதா? அப்ப அது பெரிய ஒரு விஷயத்துல அப்படி போய் சொன்னாலோ என்று நபி அவர்கள்ட்ட கேட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், வைன் கான ஷைஅன் யஸீர், சின்ன ஒரு அற்ப பொருளா இருந்தாலும் அப்படித்தானா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கைந்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வைன் கான கலீபன் மின் அராக், நீங்க பல்லு துளக்குற அராக்கு குச்சி ஒன்று இருக்கல்லவா, அந்த ஒரு குச்சியுடைய விஷயத்துலதான் நீங்க பொய் சொல்லி ஒருத்தரை ஏமாத்தி, ஒரு அராக்கு குச்சி எவ்வளவு இருக்கும், ஒரு 5 ரூபா 10 ரூபா, அந்த 10 ரூபாய நீங்க பொய் சொல்லி ஏமாற்றி அவரிடத்திலிருந்து சம்பாதித்துக் கொண்டீங்களாமண்டா உங்களுக்கும் அந்த சொர்க்கம் ஹராமாகும், நரகம் வாஜிபாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். அப்ப இது மார்க்கம் எங்க இருக்கு, சமூகம் இன்றைக்கு எங்க இருக்கு என்று சுப்ஹானல்லாஹ் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப தூரமாகி போயிருக்கும். இந்த நற்குணம், சிதுக்கு என்ற நற்குணத்துடைய விஷயத்தை விட்டு இன்றைக்கு நம்முடைய சமூகம் மிக மிக வெகு தூரத்துக்கு போயிட்டு. நான் ஒரு தடவை ஒரு கடையில ஒரு சைக்கிள் ஒன்று வாங்க போனேன். போனா சைக்கிள் காட்டுறவர்கிட்ட கேட்டேன், சைக்கிள் ஜப்பான் தான். ஓ ஜப்பான் தான், பாருங்க இப்படி கலட்டினா ஜப்பான் தான் அது. அப்ப சரி என்று வாங்கியாச்சு. மறுவாலும் சந்தேகமா இருக்குது, ஜப்பான் சைக்கிளா இருக்குமா, சைனாட ஓலையில இருக்குது. அங்க பில் போடக்குள்ள ஜப்பான் தானே இல்லவா, ஜப்பான் தான் ஜப்பான் தான் ஜப்பான் இல்ல, உண்மையா ஜப்பானான்னு சொல்லுங்களேன். ஜப்பான் சைனா எல்லாம் சேர்ந்தான். எப்படி கதை? ஜப்பான் சைனா இல்ல கலந்து ஃபிட் பண்ணி தான் அசம்பிள் பண்ணிருக்கு ரெண்டு கதை சொல்றேன். அப்ப நான் நினைச்சு, எனக்கு தெரியும் நான் சைனாடேன்னு நல்லா தெரியும், சைனாடேன்னு தெரிஞ்சுட்டு தான் வாங்குவோம்னு இருந்தேன். ஆனா அதை ஜப்பான் என்று சொல்லித்தான் நமக்கு விற்கார். அப்ப நான் நினைச்சிட்டேன், சுப்ஹானல்லாஹ், என்னத்துக்காக வாப்பா இந்த போய் இது ஜப்பான் இல்லைன்னு சொல்லு, சைனாட விரும்புறவன் 5 பேர் வருவான், அவன் வாங்கிட்டு போவான். யாருக்கு வித்தாலும் உனக்கு லாபம் கிடைச்சா சரிதானே, இதுக்காக சும்மா பொய் சொல்ல வேண்டும். நாளைக்கு போற சாமான இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு வித்துட்டு போறேன். ஆனா மக்கள் இடத்துல இன்றைக்கு அந்த விஷயத்துல ரொம்ப அலட்சிய போக்கு, ஏமாத்து, பொய் சொல்றது, தரத்தை இது செஞ்சு கேட்கறது. எப்படின்னு சொன்ன இந்த அளவுக்குன்னு சொன்ன ஒரு சஹாபி வரலாற்றுல வருது. அவர் ஒரு குதிரை ஒன்றை கொண்டு வந்து இன்ன விலைக்கு நான் விற்க போறேன் என்று சொல்லிட்டு இருக்காராம் சந்தையில். அப்ப இன்னும் ஒரு ஷாபி வந்தவர் குதிரையை வாங்க ரெடி. எவ்வளவு காசு என்றா அவர் சொல்ற, உதாரணமா 100 திர்ஹம் என்று வைப்பமே, 100 திர்ஹம் என்றாராம். 100 திர்ஹமா? இது 100 திர்ஹத்தை விட கூட முடியும் என்று எனக்குண்டா, கூட பெரும் என்று எனக்குண்டா என்ற மனம் செல்லுது. நீங்க விலை சரியாமத்தான் 100க்கு சொல்றீங்க போல. நாம ஒரு நடுநிலையான ஒரு ஆளை, சம்பந்தப்பட்ட ஒருத்தரை, அனுபவசாலியை அழைச்சி கேட்போமே,
அவரை ஒரு ஆளை கூப்பிட்டு கொண்டோட 150 பரும் கொண்டார். சரி, இன்னும் ஒருத்தர் 2 பேர் சாட்சி சொன்னா தானே அது திருப்தி. இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவர் சொன்னாரா 150 200 பரும் இது வேண்டாம். அப்ப சரி என்னோடு 200 திர்ஹத்தை கொடுத்து அந்த குதிரையை வாங்கினார். இந்த சஹாபி வாங்கி எடுத்துக்கிட்டு வரக்குள்ள அவருடைய மற்ற நண்பர்கள் சிலர்கள் சொன்னார்களாம், அவரு தான் சொன்னதே 100 திர்ஹம் தான். தூக்கி காசை கொடுத்து போட்டு வாங்கிட்டு வந்தா 100 திர்ஹம் உங்களுக்கு மிச்சமாயிருக்குமே, சும்மா இன்னத்துக்கு அது விலை கூட போறோம் குறைய போறோம் 64 அவரை விரையெல்லாம் கூப்பிட்டு காட்டி விசாரிச்சு சும்மா தேவையில்லாம 100 அவரே 100 சொன்னதை 200 கொடுத்து வாங்கிட்டு வாருங்களேன். இன்றைக்கு நம்மளை யாராவது அப்படியான ஒரு வியாபாரம் செஞ்சா பச்சை பைத்தியகாரன்னு தானே சொல்லுவோம். இப்படியும் செய்யறையாடா. அப்ப அவர் சொன்னாராம், அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்காக, ஒவ்வொரு மனிதரும் உனக்கு நீ எது சிறந்தது என்று நினைக்கிறியோ அதே போல மற்றவனுக்கும் எது சிறந்ததோ அதுதான் அவனுக்கு நடக்கணும் என்று நீ நினைக்கணும். உனக்கு நீ இதை 100 திர்ஹத்துக்கு விற்க விரும்ப மாட்டான், அவர் விஷயம் தெரியாம விற்காரு. அப்ப நீ என்ன செய்யக்கூடாது, அந்த விஷயம் அதை சுட்டி காட்டணும். இப்படி இல்லை, இப்படித்தான் உன்னுடைய விஷயம் என்றா நீ எச்சரிக்கையா இருப்பாதானே, அதுபோல அவருக்கு சுட்டி காட்டுறதும் உங்களோட கடமை என்று நபி அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அவரு தான் விஷயம் தெரியாம செய்யறாரு என்று இருந்தாலும் அவரிடத்துல கொள்ள லாபம் அடிச்சு 200 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு நான் வந்தேன்டா, நபி அவர்கள் நீ நினைக்கிறத உனக்கு விரும்புறத மற்றவருக்கும் விரும்பணும் என்று சொல்லியிருக்காங்க, அதை நான் செய்யாதவனா போய் விடுவேனே. அப்ப ரசூலுல்லாஹ் எனக்கிட்ட சொன்ன அந்த 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 போதனையை நான் எடுக்காதவனாகத்தான் அவன் இந்த 100 திர்ஹம் காசிக்காக என்று அந்த சஹாபி சொன்னதாக அந்த வரலாற்றிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் சஹாபாக்கள் உண்மையுடைய விஷயத்திலே நேர்மையுடைய நிறைய மிகவும் கரிசனையாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகம் ரொம்ப இந்த சிதுக்கு என்கிற பண்புல நிறைய கோட்டை விட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். உண்மையை எடுத்து நடந்து வியாபாரம் ஏனைய கொடுக்கல் வாங்கல்கள் கிடைக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கு. இதே போலதான் ஈதாருல் ஆஹரி சஹாபாக்கள் இருந்த சஹாபாக்களை உயிரோடு இருக்கக்குள்ளே சொர்க்கவாதி என்று அல்லாஹ் சொன்னதுக்குரிய காரணங்கள்ல அவர்களுக்குள்ள அந்த நட்பண்பு முக்கியமானது. அதுல இருந்த ஒரு நட்பண்பு அவர்களிடத்துல மற்றவர்களை தன்னை விட மற்றவர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். தனக்கு தேவை இருந்தாலும் குர்ஆன்லயே தான் அல்லாஹ் சொல்றான். ஒரு சஹாபி சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வந்து எனக்கு நீங்க இந்த வழியும் இல்லை, இரவைக்கு தங்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். விருந்தாளியாக வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வும் மனைவிமாரை விட்டு எல்லாம் ஒருத்தராக ஆள் அனுப்பி பார்த்தாங்க. எல்லா வீட்டில இருந்தும் ஒரே பதில் தான் வருகிறது, என்ன தண்ணீர் வேணுமெண்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. தண்ணியை என்ன செய்யறேன் குடிக்கலாம் தின்றதுக்கு. அப்ப சஹாபாக்கள்கிட்ட கேட்டாக, இந்த விருந்தாளிய கூட்டிட்டு போய் உபசரிக்கிறதுக்கு இரவைக்கு யாருக்காவது முடியுமான்ற உடனே ஒரு ஷாபி தயாரா நான் கூட்டிட்டு போயிட்டேன். வீட்டை போய் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் விரிவாக சொல்லத்தே இல்லை. அங்க புஞ்சாதிட்ட போய் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவா. ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை கொண்டு வந்திருக்கேன். அவ சொன்னா என்ன இருக்கி நம்முடைய காலத்து பஞ்சாயிமாருண்டா கட்டுங்க ஏச்சி வாங்க வேண்டி வரும். இரவைக்கு சாப்பிடுறதுக்கு பிள்ளைகளுக்குரிய சாப்பாட்டை மட்டும் நான் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நானும் நீங்களும் இரவைக்கு பட்டணியா தான் இருக்கணும், அதை விளங்கிக்கங்க ஹபீப். இதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து விடுவாண்டா, இன்னும் எங்க எடுத்து கொண்டாரு வானத்தில் இருந்தா. சரி, அப்ப பிள்ளைகளை என்னத்தையாவது சொல்லி தூங்க வச்சு போட்டு அந்த சாப்பாட்டை எடுத்து வச்சு நானும் விருந்தாளியும் இருப்போம், கொஞ்சம் விளக்க தூண்டுற மாதிரி அணைச்சுடுங்க அப்படின்னு சொல்லி செட்டப் எல்லாம் செய்து அப்ப வேறு சப்புற மாதிரி வாயா செஞ்சிட்டு இருக்க அவர்களுக்கு வச்சு கொடுத்து சாப்பிட்டு ரொட்டியும் இதுதான் இருந்திருக்க போகுது, வேற என்ன சாப்பிட்டாச்சு. அப்ப அடுத்த காலையில ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போன உடனே ரசூலுல்லாஹ் வாய் பல்லெல்லாம் தெரிய சிரித்தது மிக அரிதலுங்கரிதான சந்தர்ப்பங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய புன்னகை ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்பு புன்னையாகத்தான் இருப்பான், புன்னகையாகத்தான் இருக்குமா, சும்மா முன்பல்லு தான் தெரியும். கடைவாய்ப்பல் ஹாண்டு சிரிச்சா தானே கடைவாய்ப்பல் தெரியும். அப்படி சிரிச்ச சந்தர்ப்பங்கள் மிக அரிது. இந்த சந்தர்ப்பத்தில் சிரிச்சா ரசூலுல்லாஹ் அவங்களுடைய முன்னம் அந்த கடைவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னாலாம், நீங்களும் மனைவியும் சேர்ந்து இரவு நடத்திய நாடகத்தை பார்த்து
அல்லாஹு தஆலாவை சிரித்து விட்டார் என்று சொல்லி போட்டு வசனம் இறங்கிருக்கு உங்களோட விஷயத்துல ஓதி காட்டுறார். வயூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த முஃமின்கள் எப்படியாப்பட்டவர்கள்டா, தங்களுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய தேவைகள் இருந்தாலும் கூட அதையும் விட மற்றவர்களுடைய தேவைக்கு முன்னிலை அளிப்பார்கள், மற்றவர்களை அவர்கள் தெரிவு செய்து கொள்வார்கள் என்ற இந்த இறை வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி அந்த சஹாபியை பாராட்டினார்கள். இதே போலதான் வரலாற்றில் வாழ்ற சம்பவம் யர்மூக் யுத்தத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு அபூ ஜஹலுடைய மகன், அவர் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் அவரை கண்டடத்தை கொல்லுங்க என்று சொல்லப்பட்ட 6-7 பேர்ல அவரும் ஒரு ஆள். கடைசியில மனைவி வந்து சிபாரிசு செய்து இக்ரிமா இஸ்லாத்துக்கு வரதாக இருந்தா பொது மன்னிப்பு கொடுப்பீங்களா எங்க ரசூலுல்லாஹ் உடனே ஆம் என்றார். ரசூலுல்லாஹ் யாரையும் தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி பழி வாங்கியது இல்லையா. அவர்கள் யார யுத்தத்தில் கொள்றதாக இருந்தாலும் இஸ்லாத்தின் பேர்ல இஸ்லாத்தின் விரோதியாக இருந்ததுனாலதான் அவர் கொல்லப்பட வேண்டி வந்து தவிர சொந்த பிரச்சனைக்காக ரசூலுல்லாஹ் யாரையும் பழி தீர்த்தது கிடையாது. தனக்கு எவ்வளவுதான் அடித்தவர்கள் துன்புறுத்தியவர்களை எல்லாம் கூட மன்னித்திருக்கின்றார். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இவரும் ரொம்ப குடைச்சல் கொடுத்து விட்டிருந்த ஒரு மனிதர் ஆரம்பத்தில். அப்ப இஸ்லாத்துக்கு வர ரெடியா இருக்காரு, மன்னிப்பீங்களா அங்கேயும்? ஓம். அப்ப உடனடியா வர சொல்லுங்க, இஸ்லாத்துக்கு ஏற்க ரெடி என்றா அதுக்கு முன்னாக்குள்ள எல்லாத்தையும் மன்னிப்பு. அப்படி இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி, அதுக்கு பின்னால சஹாபியாகி அவருடைய பண்புகளை எல்லாம் நல்ல முறையில மாற்றி புடம் போட்டு ஒரு மிக நல்ல சஹாபியாக இருந்தவர்கள் யர்மூக் யுத்தத்தில் ஷஹீதாகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில். அப்ப அவர்கள் மௌத்தான அந்த சம்பவம் வரலாற்றில் வருது. அவர்களுக்கு வாழ் வெட்டு விழுந்து ரத்தம் வெளியேறி குற்றுயிரும் குலையுருமாக தண்ணீர் படுத்துக்கொண்டு தண்ணீர் என்று கேட்டாலாம். அப்ப ஒருவர் வந்து தண்ணியை கொடுக்க பக்கத்தில் அந்த தண்ணி கோப்பையை பார்த்து இன்னும் ஒருவர் சாட செய்தாராம். அப்ப இவ சொன்னாலும் போய் அவருக்கு கொடுத்துட்டு வாங்க முதல்ல, யாராவது ஒரு ஆள்ற உயிரைத்தான் காப்பாற்றலாம்னு தெரியும், அது நான் ஆக இல்லாம அவராக இருக்கட்டும். அந்த கடைசி நேரத்தில் கூட அங்க போக அவரும் சும்மா விளைச்ச சஹாபியா இல்ல, அதுக்கு பக்கத்துல ஒருவர் கையை காட்டுறாரு, அவருக்கு போய் கொடுங்க. அங்க ஓடி போய் தண்ணியை கொடுக்க போக அவர் மௌத்தாயிட்டாரு. 2ஆம் அவர்கிட்ட திரும்பி வர அவரும் மௌத்தாயிட்டாரு. திரும்ப இக்ரிமா ரலியல்லாஹு வர இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களும் மரணித்து விட்டார்கள். இது ரொம்ப ஒரு மனதை எல்லாம் தொடக்கூடிய ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய தியாகிகளாக தன்னை விட மற்றவர்களை தெரிவு செய்கிற விஷயத்தில் முன்னுரிமை முந்திக் கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான பயிற்சிகளை இப்படியான நட்பண்புகளை வளர்க்கணுங்கிறத கதகக்கிரமா இது கேட்டு அப்படியே ஒழும்பிட்டு போறதால அது நடைமுறைக்கு வராது. நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில நேரத்தில் நம்மளை நாமளே சோதிச்சு பார்த்து இப்படி முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு 1000 ரூபா தான் காசு இருக்கு, மார்க்கெட்டுக்கு போகணும், பின்னத்தை வேலையில் பார்க்கணும், எல்லா செலவும் செய்யணும், 1000 ரூபா மட்டுக்கு மட்டாயிருக்கும். ஒரு சின்ன ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம் அல்லாஹ்வுக்காக. இதுல இருந்து ஒரு 500 ரூபாய சதக்கா செய்வோம், மிச்சம் 500 ரூபா. நம்முடைய செலவை இன்னைக்கு 50% சுருக்கி கொள்றேன் முடிவெடுத்து செஞ்சு பார்ப்போம். நிச்சயமாக முடிவு எடுத்தா முயற்சி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா முடியும் தான். அல்லாஹ் தஆலா தான் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துறவன் அவன் தானே. நான் நிறைய பார்த்திருக்கேன். சில நேரத்தில் பாருங்க, கோழி 400 ரூபா வித்துக்கிட்டு இருக்கும். அப்ப 1000 ரூபாய் கொண்டு இன்றைக்கு 1 கிலோ கோழி வாங்குவோம். வெள்ளிக்கிழமை போய் எவ்வளவு விட மச்சான் கோழி என்று கேட்டா சொல்லுவாங்க, இன்றைக்கு ஹாஜியார் 650, நேற்று 400 ரூபாய் வித்த. அப்ப இவரு 400 ரூபாய்க்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கு 650 ரூபாய் 250 ரூபாய் கூட கொடுக்க வேண்டி வந்துட்டா இல்லையா? பொருளாதாரத்தில் பறக்கத்தில்லாம போனதுக்கு ஒரு உதாரணம். அதே போல பாருங்க, ஒரு சில மரக்கறிகளுடைய நிலைமை, மற்ற இல்ல சாப்பாடு சாமான நிலைமை அப்படித்தான் இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த சீனிக்கு விலை கூடிட்டான். அப்ப மரக்கறி அரை கிலோ 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு வாங்கினது சில நாளையில போய் கேட்டா 1/4 கிலோ 100 ரூபாய்ன்னு சொல்றான். அப்ப நாம இப்படியானது ஒரு தியாகத்தை செஞ்சு போட்டு, அல்லாஹ் உனக்காக செஞ்சிருக்கேன், இன்னைக்கு 500 ரூபாய் தான் என்கிட்ட உள்ளது, இதுக்குள்ள இந்த தேவையை முடிக்கிறதுக்கு நீ பரக்கத்து செய் என்று சொல்லி துவா கேட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள போவோம்.
அல்லாஹு தாலா நம்மளை சோதிக்கான். நாம அல்லாஹ்வை சோதிக்க வேண்டும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு விலை குறைய எடுத்து தாரானா இல்லையா என்றது நம்முடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நோக்கம் இவன் என்ன நம்பி அரைவாசி சதக்கா செஞ்சு விட்டு அரைவாசி காசோட வாரானா இல்லையா, வந்தா கொடுப்போம். அப்ப நாம தயாராயினோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும். நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வான். செஞ்சு பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா 2 தடவை 3 தடவையால் சில நேரத்தில் அது நடக்காமலும் விடலாம். நடக்காம விடுந்தா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உதவி செய்யலை என்ற அர்த்தம் அல்ல. நம்மளை இன்னும் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கான், கொஞ்சம் உறுதியாகட்டுமான்னு. 2 தடவை 3 தடவை செய்யக்குள்ள நிச்சயமாக அதுல அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்து இருக்கும். அதை நாம நம்முடைய மனக்கண் முன்னால காண்போம். காண்கிறதால நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். இது நிச்சயமா நிதர்சனமாக நிறைய சாலிஹீன்களுடைய வரலாற்றில் இப்படியான நிறைய சம்பவங்கள், பரக்கத்தை நேரடியாக கண்ட சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லிக் கொண்டு போறதுக்கு நேரமும் அவகாசம் இல்லை. எனவே இப்படியான நல்ல பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நாம எடுக்க வேண்டும். அதற்குரிய முயற்சியை எடுக்க வேண்டும். முயற்சியை எடுத்தா நிச்சயமா எல்லாம் லேசிதான். அல்லாஹு தாலா லேசாக்கி தருவான். இன்தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ் உதவி செய்தா உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், உங்களை ஸ்திரப்படுத்தி வைப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். சும்மா கைவிட்டுற மாட்டான் ஒரு காலம். உமைய தவக்கல் அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ்வின் மீது நீங்க நம்பிக்கை வைத்தா அவன் உங்களுக்கு போதுமையானவன். போதுமையானவன் சொல்லிட்டாங்க. இதை விட பெரிய வாக்குறுதி என்ன இருக்குது? நான் உங்களோட விஷயத்துக்கு போதும், பார்த்துக்கொள்வேன் நான் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படியான நற்பண்புகளை வளர்த்து கொள்ற விஷயத்துல நாம சில முயற்சிகளை எடுத்து அல்லாஹு தாலாவுடைய உதவிகளை நேரடியாக கண்டமண்டா ஈமானும் அதிகரிக்கும், நற்பண்புகளும் வளரும். எங்களுடைய வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கல்கள்ல, ஏனைய தொழிலோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உண்மை பேசுவது, மற்றவர்களை எம்முடைய தேவையை விட மற்றவர்களுடைய தேவைக்கு முன்னுரிமை அளிக்கின்றது. இந்த பண்புகளை இன்ஷா அல்லாஹ் வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு நற்குணசீலர்களாக வாழ வைத்து முஃமின்களாக மரணிக்க வைப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.